நான் GKS செல்வகுமார், தேசிய பொதுக்குழு உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சி. கடந்த 28 ஆண்டுகளாக மிகவும் அமைதியாக மக்களுடன் ஏற்பாடுகளுடன் இந்த பகுதியினுடைய இந்த தோழர்களுடைய ஏற்பாடுகளுடனும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கே ஒரு அற்புதமான விநாயகரை இங்கே வைத்து ஊர்வலமாக எடுத்து சென்று மக்களுக்கு அன்னதானம் வழங்கி மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசம் முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தியினுடைய ஊர்வலங்கள் மற்றும் அமைதியான ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல இங்கும் அமைதியான ஊர்வலம் பல ஆண்டு காலமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. மிகவும் சிறப்பாக என்னை அழைத்து இங்கு அன்னதானம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் தெரிவிக்கிறேன். ஜனதா கட்சி கோவை மாநகர் மாவட்டம் பேரையர்லம் பகுதியில் சுமார் 28 வருடங்களாக விநாயகர் சதுர்த்தி விழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சிறப்பு என்னவென்றால் 28 வருடமும் எங்கள் அண்ணன் GKS செல்வகுமார் அண்ணன் வந்து கொடியசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது முடிந்தவுடன் 2 மணி அளவில் விநாயகரை ஊர்வலத்துடன் வீதி திருவிழா வரப்போகிறது. அது முடிந்தவுடன் விஜயசன ஊர்வலம் நடந்து நாகராஜபுரம் குளக்கரையில் கரைக்கப்படுகிறது. இந்த வீரையர்ல பகுதியில் சிறப்பான முறையில், அமைதியான முறையில், பிரம்மாண்டமான முறையில் விநாயகர் சதுர்த்தி விழா நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கியமான நமது வீரகேரளம் பகுதியைச் சேர்ந்த மாவட்ட பொதுக்குழு தேசிய மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு கோவிந்தராஜன் அவர்கள், முன்னாள் மண்டல தலைவர் திரு VC ஆனந்தகுமார் அவர்கள், குணநாதன் மற்றும் ஜோதிபாசு, சுந்தரராஜன் இவர்கள் எல்லாம், சுப்பிரமணியம், ரங்கராஜ் இவர்கள் எல்லாம் மீண்டும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.